ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் வந்து பேக்கிங் கிளாஸோட 21st கிளாஸ்ல இருக்கோம். இன்னைக்கு சூப்பரான ஒரு பேக்கரி ஸ்டைல் சாக்லேட் கேக் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். பேக்கரியில் கிடைக்கிற அதே டேஸ்ட்டில் இருக்கும் இந்த சாக்லேட் கேக்கு. இந்த கேக்கில் ஒரு சீக்ரெட்டான இன்க்ரீடியன்ட் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். அதனால இந்த கேக்கோட டேஸ்ட் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஓவன் இல்லாமல் இந்த கேக்கை நான் எப்படி பண்ணியிருக்கேன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கேக்குக்கு தேவையான ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் என்னென்னு பார்க்கலாம். 3/4 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். 1/4 கப் அளவுக்கு டார்க் கோகோ பவுட்ரு, ஒரு 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கலாம். இதை வந்து நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். ஒரு 3 தடவை நல்லா சலிச்சு எடுத்ததுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்ததாக கேக்குக்கு தேவையான வெட் இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் என்னென்னு பார்க்கலாம். ஒரு ட்ரையான க்ளீனான பவுலில் 4 முட்டையோட வெள்ளைக்கரு எடுத்துக்கிறேன். எக்கோட ஒயிட்டும் எல்லோவும் செப்பரேட் பண்ணி எடுத்துக்கலாம். எக்கு நம்ம வந்து செப்பரேட் பண்ணாமல் கூட பீட் பண்ணலாம். ஆனால் செப்பரேட் பண்ணி பீட் பண்ணும்போது ரொம்பவே ஸ்பாஞ்சியாக இருக்கும். இப்போ இதில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்து நான் பீட் பண்ண ஆரம்பிச்சிடுறேன். இப்போ இதில் வந்து சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் இங்கே 3/4 கப் அளவுக்கு பொடி பண்ணாத சர்க்கரை எடுத்திருக்கேன். அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பீட் பண்ணிக்கிறேன். நீங்கள் பொடி பண்ண சர்க்கரை சேர்க்குற மாதிரி இருந்தால் கரெக்டாக 1 கப் அளவுக்கு அளந்து சேர்த்துக்கோங்க. இப்போ இதை வந்து நல்லா பீட் பண்ணிக்கலாம். சர்க்கரை வந்து நல்லா மெல்ட் ஆகி முட்டையோட கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா ஸ்டிஃப் பிக்ஸாக வரணும். அது வரைக்கும் நம்ம வந்து பீட் பண்ணிக்க போகிறோம். இப்போ எக் ஒயிட் நல்லா பீட் ஆயிடுச்சு. இதில் வந்து நம்ம எடுத்து வச்சிருந்தோம்ல, அந்த எக் யோக் வந்து ஒவ்வொன்றா சேர்த்து பீட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து எசன்ஸ் சேர்த்துக்கலாம். நான் இங்கே 1 டீஸ்பூன் அளவுக்கு சாக்லேட் மிக்ஸ் சேர்த்துக்கிறேன். பட்டர் எசன்ஸும் மில்க் எசன்ஸும் இருந்தால் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இந்த சாக்லேட் மிக்ஸ் சேர்த்தாலே நம்ம கேக்குக்கு வந்து ஒரு நல்ல டேஸ்ட் கிடைக்கும். இப்போ சாக்லேட் மிக்ஸ் சேர்த்ததுக்கப்புறம் நான் பீட் பண்ணிக்கிறேன். இப்போ கடைசியாக இதில் வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்து லோ ஸ்பீடில் பீட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த கேக்கில் சேர்க்குறக்காக ஒரு காஃபி மிக்ஸ் வந்து ரெடி பண்ணிக்கலாம். அதுக்காக 1/4 கப்பு பாலில் 1 டீஸ்பூன் காஃபி பவுடர் சேர்த்து நான் மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். நான் இங்கே இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் தான் எடுத்திருக்கேன். இந்த காஃபி மிக்ஸ் சேர்க்கறதுனால கேக்குக்கு வந்து ஒரு நல்ல கலரும், கேக்குக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டும் கிடைக்கும். இப்போது நம்ம எக் பேட்டர் ரெடி ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்தோம்ல அந்த ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இடையில நம்ம எடுத்து வச்சிருந்தோம்ல அந்த காஃபி மிக்ஸ் அதையும் சேர்த்துக்கலாம். நீங்க கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு தடவ கேக் பண்ணி பாருங்க. சாக்லேட் கேக் வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருக்கும். இப்போ எல்லா ட்ரை இன்கிரீடியன்ட்ஸும் காஃபி மிக்ஸும் சேர்த்து பேட்டர வந்து ரெடி பண்ணிக்கலாம். இப்போ கடைசியா ஒரு 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடால 1/2 டீஸ்பூன் வினிகர் சேர்த்து ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அத வந்து நம்ம அந்த கேக் பேட்டர்ல மிக்ஸ் பண்ணிக்க போறோம். இப்படி நம்ம பண்றதுனால கேக் வந்து ரொம்பவே சாஃப்ட்டாவும், ஸ்பாஞ்சியாவும் இருக்கும். எக் ஸ்மெல் ஏதாவது இருந்தா கூட நம்ம ரிமூவ் பண்ணிடலாம்.
இப்போ கேக் பேட்டர் ரெடி ஆனதுக்கப்புறம் கேக் டின்ல ஊற்றிக்கலாம். நான் இங்கே 8 இன்ச் கேக் மோல்டு எடுத்திருக்கேன். அதில் ஊற்றி பேக் பண்ணி எடுத்துடலாம். பேக் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா டேப் பண்ணிக்கலாம். ஏர் பபிள்ஸ்லாம் இருந்தால் ரிலீஸ் பண்ணிவிட்டு பேக் பண்ணிக்கலாம். ஒரு பேனை நான் 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்குள்ளே இறக்கி வச்சு 40லேருந்து 45 நிமிஷம் வரைக்கும் லோ டு மீடியம் ஃப்ளேமில் பேக் பண்ணி எடுத்துடலாம். அடுத்தது ஒரு சாக்லேட் கனாஷ் வந்து ரெடி பண்ணிக்கலாம். நான் இங்கே 1/2 கப் அளவுக்கு டார்க் சாக்லேட் எடுத்திருக்கேன். அதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு விப்பிங் க்ரீம் சேர்த்து டபுள் பாயிலிங் மெத்தடில் மெல்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நமக்கு வந்து விப்பிங் க்ரீம் தேவை. அதுக்காக நான் 1/2 கப்பு விப்பிங் க்ரீமில் 1 டீஸ்பூன் சுகர் பவுடர் சேர்த்து பீட் பண்ணிகிட்ருக்கேன். க்ரீம் பீட் பண்ணுற வீடியோலாம் ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன். சாக்லேட் கனாஷ் ரெடி ஆனதுக்கப்புறம் நம்ம க்ரீம் பீட் பண்ணியிருக்கோம்ல, அதில் ஊற்றிக்கலாம். கனாஷ் வந்து கம்ப்ளீட்டாக கூல் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம வந்து க்ரீமில் சேர்த்து பீட் பண்ணணும். இப்போ நமக்கு சாக்லேட் க்ரீம் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்ததா கேக்க பார்க்கலாம். ஒரு 3/4 மணி நேரத்துக்கு அப்புறம் கேக் வந்து சூப்பரா பேக் ஆயிருக்கு. ஒரு டூத் பிக்கோ இல்லாட்டி ஏதாவது ஸ்டிக் வச்சு குத்தி பார்த்தோம்னா ஒட்டாம வந்துச்சுன்னா பேக் ஆயிருக்குன்னு அர்த்தம். இப்போ கேக்க வந்து கேக் டின்லேருந்து வெளிய எடுத்துரலாம். வெளிய எடுத்துட்டு கம்ப்ளீட்டா கூல் ஆனதுக்கப்புறம் இதுக்கு மேல வந்து நம்ம க்ரீம் சேர்க்க போறோம். இப்ப கேக் எந்த அளவுக்கு சாஃப்ட்டாவும், ஸ்பாஞ்சியாவும் இருக்குன்னு பாருங்க. நல்ல ஒரு டார்க் கலர் கிடைச்சிருக்கு. இப்ப அடுத்ததா நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்தோம்ல, அந்த விப்பிங் கிரீம வந்து கேக்குக்கு மேல சேர்த்துக்கலாம். இந்த கேக்க நீங்க சுகர் சிரப் வச்சு வெட் பண்ண கூட வேண்டாம். அந்த அளவுக்கு டேஸ்டியாவும், ஸ்பாஞ்சியாவும் இருக்கும். கேக்குக்கு மேல கிரீம் ஃபுல்லாவே ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறம், நம்ம கணேஷ வந்து ஒரு பைப்பிங் பேக்ல போட்டிருக்கேன். அத வச்சு கேக்குக்கு மேல வந்து லைன்ஸ் போட்டுக்கிறேன். இப்ப இந்த கேக்கோட சைட்ஸ் எல்லாமே கட் பண்ணிக்கலாம். ஒரு பைப்பிங் பேக்ல பெரிய ஸ்டார் நாசில் போட்டு நம்ம சாக்லேட் கிரீம் வந்து ஃபில் பண்ணியிருக்கேன். அத வச்சு கேக்குக்கு மேல டிசைன் பண்ணிக்கிறேன். அடுத்ததா நியூட்ரல் கிளேஸ்ல ரெட் கலர் ஆட் பண்ணியிருக்கேன். அத வச்சு கேக்குக்கு மேல வந்து டிசைன் பண்ணிக்கிறேன். உங்ககிட்ட செர்ரீஸ் இருந்தா கூட நீங்க வைக்கலாம். இப்ப இந்த கேக்க வந்து உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன். கட் பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும் கேக் எந்த அளவுக்கு சாஃப்ட்டா இருக்குன்னு. அதே மாதிரி சாப்பிட்றக்கும் இந்த கேக் வந்து அவ்ளோ டேஸ்டியா இருக்கும். கண்டிப்பா நீங்க எனக்காக ட்ரை பண்ணி பாருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான, டேஸ்டியான, ரொம்பவே ஸ்பாஞ்சியான சாக்லேட் கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. பேக்கரியில சாப்பிடுற மாதிரி அதே டேஸ்ட்ல இருக்கும் இந்த கேக்கு. நீங்க கண்டிப்பா இந்த ரெசிபிய ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம சேனல இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்ருக்கீங்க. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க நோட்டிஃபிகேஷன் பட்டன ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து இன்னொரு சூப்பரான, டேஸ்டியான கேக் ரெசிபியோட பார்க்குறேன்.